வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். தமிழக அரசியலிலே திடீர் திருப்பமா, என்டிஏ கூட்டணியில் அமமுக தேமுதிகவா, அதிர்ச்சியில் ஸ்டாலின். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழக அரசியலே 2024 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தான் கூட்டணி கணக்குகள் என்பது வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறதாம். சமீபத்தில் அரசியல் நகர்வுகள் என்னவென்றால், டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளதாக செய்திகள் எல்லாம் வெளிவந்துள்ளன. அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கண்டிப்பாக தமிழகத்தில் வரையொட்டிதான் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் உறுதியாக உள்ளது என்றுதான் ஒரு பட்டியலே தயார் செய்து வைத்திருக்கிறதா. அந்த நிலையில்தான், அதாவது 23ஆம் நடக்கும் அந்த மாநாட்டில் அதிமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடையில் ஏற்ற வேண்டும் என்பது நிபந்தனை ஒன்று பிரதமர் மோடியிடம், அதாவது பாஜக டெல்லி தலைமை தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறதா. அந்த வகையில்தான் அறிவித்துள்ள தினகரன் வரும் தேர்தலில் கண்டிப்பாக பாஜகவுடன் கையோர்த்து போட்டியிட முடிவு செய்துள்ளாராம். இது தமிழகத்தில் பாஜகவின் பலத்தை அதிகரிக்கக்கூடும் என அரசியல் நோக்கர்களாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மறுபுறமோ தேமுதிக கட்சி நிலைப்பாடு குறித்து இன்னும் இறுதி முடிவெல்லாம் எட்டப்படவில்லை. தேமுதிக தரப்பிலிருந்து அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது தகவலின்படி அவர்களெல்லாம் கண்டிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் இணைய அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் கூட தொகுதி பங்கீடு மற்றும் இடஒதுக்கீடு தொடர்பான இழுவரிகளால் தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியுள்ள என்றே கூறப்படுகிறதா. அதாவது தேமுதிகவிற்கு அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் எடப்பாடி அவர்களுக்கு ஒதுக்கும் தொகுதி என்னவென்றால் கண்டிப்பாக 10 தொகுதியில் தான் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட வந்த நிலையில்தான் தேமுதிக அதற்கு ஒப்புதல் கூறுமா என்ற நிலையில்தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அமமுக ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் பக்கம் சாய்ந்துவிட்ட நிலையில்தான் தேமுதிகவின் முடிவு தமிழகத்திலே ஒரு மும்முனை போட்டி முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதாக பியூஷ் கோயல் அவர்கள் இன்று சென்னை வருகிறாராம். இந்நிலையில்தான் அவரை பிரேமலதாவையும் டிடிவி தினகரனையும் சந்தித்து என்டிஏ கூட்டணியில் நீங்கள் இணைவது தொடர்பான முடிவுகளை தகவல் வெளியாகியுள்ளதாம். இதில் தொகுதி பங்கீடு மற்றும் பேசப்படும் என்று கூட எதிர்பார்க்கப்படுகிறதா. முன்னதாக தை பிறந்தால் வழி பொறுக்கும் என இருவருமே கூறி வந்த நிலையில்தான் இருவரும் இன்று வரை யாருடன் கூட்டணி அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிக மற்றும் அமமுகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தான் தேமுதிக கண்டிப்பாக யாருடன் கூட்டணி என்பதை இன்றும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக அறிவிக்கப்படும் நிலையில்தான் அரசியல் களமே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.